இது போல ஒரே கிளிக்ல உங்களுக்கு பிடிச்ச மல்டிபிள் URL எப்படி ஓபன் பண்றதுன்னு சொல்லி இந்த வீடியோல முழு விளக்கத்தோட பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உங்க சிஸ்டத்துல நோட்பேட ஓபன் பண்ணிக்கங்க. அதுல நான் கொடுக்கிற இந்த ஒரே ஒரு கமாண்டை மட்டும் டைப் பண்ணிக்கங்க. அதுக்கு பின்னாடி நீங்க என்னென்ன URL ஓபன் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த URL பேஸ்ட் பண்ணா மட்டும் போதும். ஃபர்ஸ்ட் கமாண்டை டைப் பண்ணிடலாம். @echo space off இதாங்க அந்த கமாண்ட். இப்ப டபுள் என்டர் அடிச்சிடலாம். இந்த இடத்துல URL பேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. START ஒரு ஸ்பேஸ் விட்டுடலாம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச URL எல்லாமே பேஸ்ட் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் கூகுள் அப்படிங்கறத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது URL பேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணா மட்டும் போதும். ஸ்டார்ட்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க. இப்ப ரெண்டாவது URL பேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்துதான் மூணாவது URL காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். URL பேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணா போதும். URL பேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விடணும். இது எல்லாமே சர்ச் என்ஜின் URL இருக்கு. பேஜ் URL ஓபன் ஆகாதா அப்படின்னு கேட்டா எல்லா URL ஓபன் ஆகும். உங்க பிரவுசர்ல இதுக்கு முன்னாடி என்ன URL ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதே URL இத ஒரு கிளிக் பண்றது மூலமா கண்டிப்பா ஓபன் பண்ணிக்கலாம். இதுக்காக நான் வேற ஒரு பேஜ் URLையும் நான் பேஸ்ட் பண்ணி ஓபன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கலாம். ஒரு பக்கத்தோட URL பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த ஃபைலை எப்படி சேவ் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபைல் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. சேவ் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த பக்கத்துல அல்லது எந்த ஃபோல்டர்ல இந்த URL லிங்க் சேவ் ஆகணுமோ அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கங்க. கீழே பாருங்க ஃபைல் நேம் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச பேரை டைப் பண்ணிக்கங்க. கடைசியா .bat அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி இந்த பேட் ஃபைலை தான் நீங்க சேவ் பண்ணணும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பாருங்க மல்டிபிள் URL போட்டு .bat அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கேன். இது போல நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பேரை டைப் பண்ணிட்டு கடைசியா .bat அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. இப்ப சேவ் கொடுத்துடலாம். சேவ் கொடுத்துட்டா இது போல தான் உங்களுக்கும் ஒரு URL லிங்க் கிடைக்கும். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்ப எல்லா பிரவுசரையுமே க்ளோஸ் பண்ணிடலாம். இப்ப மல்டிபிள் URL லிங்க் அப்படின்னு நாம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணலாம். பாருங்க ஒரே சமயத்துல நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருந்த எல்லா URLுமே ஓபன் ஆகும். இப்ப இதுல ஏதாவது URL நீங்க மாற்றம் செய்ய விரும்பினா இதை ரைட் கிளிக் பண்ணுங்க. எடிட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இது போல இதுக்குள்ள என்னென்ன URL இருக்குது எல்லாமே ஷோ ஆகும். இதுல நம்ம ஏதாவது வேணும்னா அழிச்சுக்கலாம், தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கலாம். அழிச்சிட்டு இதே போல சேவ் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்ப மறுபடியும் பிரவுசரை க்ளோஸ் பண்ணிடலாம். மறுபடியும் இதை கிளிக் பண்ணலாம். இப்ப பாருங்க 5 URL இருந்து 4 URL தான் ஓபன் ஆகுது. இது போல உங்களுக்கு பிடிச்ச URL ஒரே டைம்ல ஓபன் பண்ணி பயனடைங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. இது போல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா ஸ்ரீராமு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி நண்பர்களே.